தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்களா? கவலை விடுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு உண்டான விஷயமும் மொபைல் ஃபோன்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தையும் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே தூக்கம் நார்மலாக வரும். தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இப்போ நான் சொல்கிற 5 நேச்சுரல் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணும்போது இயல்பாகவே தூக்கம் வரும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்குறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் பாலோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட மைண்டை காம் ஆகிறது மட்டும் இல்லாமல் மெலட்டோனின் செக்ரேஷனை உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே தூக்கம் வரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நின்றுட்டு அதிகமாக வேலை பண்ணிகிட்ருப்போம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செஞ்சிட்ருப்போம். ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட கால் பாதத்தில் ஒரு ஜென்டில் ஆயில் மசாஜ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட நர்வ் எண்டிங்கை ஸ்டிமுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது தூக்கம் நார்மலாகவே உங்களுக்கு வரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் நம்ம மூச்சு பயிற்சி மட்டும்தான். 4:7:8 ரேஷியோஸில் நம்ம மூச்சு காற்றை உள்ளுக்கு இழுத்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வெளியே விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஒர்க் டென்ஷனில் இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது நார்மலாகவே தூக்கம் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மொபைல் ஃபோன்ஸோ நம்ம லேப்டாப்போ யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு இது ரெகுலராக தூக்கம் வரலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்போ அவங்களோட ஸ்க்ரீன் லைட்டோட வெளிச்சத்தை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை முற்றிலுமாக வரவே வராது. சிலர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்ப லேட் நைட் சாப்பிடுவாங்க. நம்ம பேசிக்காகவே எல்லோரும் ஒரு 7 o'clock சாப்பிட்ருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிலர் 10 o'clock எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஹெவியாக டயட் எடுக்கும்போது தூக்கம் இல்லை, செரிமானம் சரியாகாது. அதனால் தூக்கமின்மை பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லேட் நைட் ஆகிடுது அப்படின்னா ஒரு பனானா மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட ஆல்மண்ட் சேர்த்து எடுத்துக்கும் போது இதில் பொட்டாசியமும் மெக்னீஷியமும் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.